எந்தவித தோல்வியாதியிலுமே எனக்கு குணமான மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் தீர்வு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸில் கிடைக்கும். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அந்த டிசீஸோட நேமை மட்டுமே வச்சு க்யூர் பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுடைய உடல்நிலையிலேருந்து மனநிலையிலேருந்து நிறைய ஹிஸ்ட்ரிகள் அவங்க ஆழ்ந்த எல்லா காரணங்களையுமே ஆராய்ஞ்சு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய உடல்நிலைங்கிறது சமநிலை அடைஞ்சு அந்த வியாதி வந்து முழுவதுமாக குணப்படுத்தப்படுது. அதனால் நமக்கு இந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வர்றதுங்கிறது கிடையவே கிடையாது. இது ஹோமியோபதி மெடிசனுடைய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் ஒரு வியாதியோட ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா, அதே வியாதியோட இன்னொரு பேஷண்ட் வராங்கன்னா அந்த மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா ஒருவருடைய உடல்நிலை மனநிலையிலேருந்து எல்லாமே மாறுபடும். ஒருத்தருக்கான மெடிசன்ஸும் கண்டிப்பாக மாறுபடும். ஒரே வியாதிக்கு எல்லாருக்கும் ஒரே மெடிசன்ஸை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது ஹோமியோபதியுடைய ஒரு ஸ்பெஷலான ஒன்று. அதனால தான் அந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்டான க்யூரால் இருக்குது. ஒரு முழுவதுமான ஒரு க்யூரபிள் ஹோமியோபதி மெடிசன்ஸில் கிடச்சிட்ருக்கு.